அஸ்ஸலாமு அலைக்கும். 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்த மினி விலாக் பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் சீஸ் சப்பாத்தி ரெசிபி கேட்டிருந்தாங்க. பிசைஞ்சு வச்சுருக்க மைதா மாவை நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் கொத்தமல்லியும் தூவி நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு ஜென்டிலாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவாவில் பட்டர் போட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திலாம் எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான சீஸ் சப்பாத்தி ரெடி ஆயிரும். இப்போ ரீசெண்டாக நம்ம கிச்சனுக்கு நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் மேட்ஸும் ஃப்ரிட்ஜ் கவரும் காம்போவாக வரும். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இந்த ஆயில் ப்ரெஷருமே நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த செட் ஆஃப் 3 ஆயில் டிஸ்பென்சர்ஸுமே வாங்கியிருந்தேன். இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த மேக்னெட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருந்தேன். இது செட் ஆஃப் 4 வரும். இந்த ஆரஞ்சு கலர் வந்து செட் ஆஃப் 1 வரும். அப்புறம் பத்தி, சாம்பிராணி இதெல்லாம் பொருத்தி வைக்கும்போது யூஸ் பண்ணுற ஆர்கனைசருமே உடனில் 2 வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த உடன் ஆர்கனைசர் அமேசானில் வாங்கினது. அது போக கொஞ்சம் மண் பாத்திரமுமே லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆன்லைன் ப்ராடக்ட்ஸோட லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.